ஏழ்மையிலிருந்து மீள்வதற்கு கல்வியே சிறந்த ஆயுதம் என்பதை நிரூபித்துள்ளார் திருநெல்வேலியை சேர்ந்த இளைஞர் சுப்பிரமணிய பாரதி. 22 வயதில் முதல் முயற்சியிலேயே UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்ற இளைஞர் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சுப்பிரமணிய பாரதி அவர்களை அழைக்கின்றோம். நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகனான சுப்பிரமணிய பாரதி 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற UPSC தேர்வில் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சியடைந்து சாதனை படைத்திருக்கிறார். செங்கல் சூளையில் பணியாற்றும் மாரியப்பன் மற்றும் சரஸ்வதி தம்பதியின் மகனான பாரதி 12ஆம் வகுப்பு வரை அம்பாசமுத்திரத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி பயின்றுள்ளார். அதன் பிறகு பாபநாசம் திருவள்ளூர் கல்லூரியில் BA வரலாறு படித்த பாரதி கல்லூரி காலத்திலேயே UPSC தேர்வுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். கொரோனா ஊரடங்கின் போது முதன்முறையாக செல்போன் வாங்கிய பாரதி UPSC தேர்வுக்கான வழிமுறைகள், பாடத்திட்டங்கள், பாடக்குறிப்புகளை சேகரித்து தன்னம்பிக்கையுடன் பயணத்தை தொடங்கினார். கடினமான பயணத்தை கைப்பிடித்து அழைத்து சென்று இலக்கை அடைய வைத்ததில் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் அமைந்ததாக நியூஸ்18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் பாரதி பகிர்ந்து கொண்டார். ஃபர்ஸ்ட்டு நான் முதல்வன் ஸ்கீம் சொல்லி ஆகணும். அது இல்லைனா அந்த இடத்துக்கு நல்லா வந்திருக்க முடியுமான்னு தெரியல. ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ட்ரைனிங் கொடுத்து மாதம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா நான் கணிதத்தில் நான் ஒரு மிகப்பெரிய ரொம்ப ஒரு வீக். நான் என்னோட பேப்பர் 10th மார்க் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் அபவ் அவரேஜ் மார்க் தான் எடுத்திருப்பேன். ரொம்ப டாப் ரேங்க்லாம் கிடையாது. 434 மதிப்பெண்கள் தான் எடுத்திருந்தேன். அதில் மேக்ஸ் மட்டும் தான், மற்ற எல்லாத்துலேயுமே 80க்கு மேலே மார்க் இருக்கும், மேக்ஸில் மட்டும் 75 இருக்கும். ஆனால் UPSC சிவில் சர்வீசஸில் இருக்க CSAT எக்ஸாம் IITயில் உள்ள பசங்களே திணற எக்ஸாம், அதில் வர மேத்தமெட்டிக்ஸ். ஆனா எனக்கு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல அவ்வளவு அழகா ட்ரைனிங் கோச்சிங் கொடுத்தாங்க. நல்ல மதிப்பெண்ணுடைய நான் CSAT கம்ஃபர்டபுளா கிளியர் பண்றதுக்கு மிக முக்கிய காரணம் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவோடைய சுதாகரன் IRPS சார். அவங்களுடைய அந்த மோட்டிவேஷன் தான் எனக்கு எதெல்லாம் பார்த்து பயந்தனோ அதெல்லாம் சுலபமா கடந்து வரதுக்கான ஒரு அந்த உத்வேகத்தை சார் கொடுத்தாங்க. தனது வெற்றிக்கு பின்னால் தாய் சரஸ்வதியின் தியாகம் அளப்பரியது என்றும் பாரதி குறிப்பிட்டுள்ளார். அம்மா அவங்க எனக்கு பரதநாட்டியம் படிக்க வைக்கணும்னு ஆசை. அதனால எனக்கு பரதநாட்டியம் கிளாஸ்ல போய் சேர்த்தாங்க. குடும்பத்தில் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே ஹையா தான் இருந்துச்சு. அம்மா இன்னைக்குமே பையன் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறதுனால அவனுடைய பொட்டன்ஷியலை நம்ம வேஸ்ட் ஆக்கிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறிக்கோளா இருந்தாங்க. அதனால பரதநாட்டியம் கிளாஸ் அனுப்புனாங்க. மாசம் 80 ரூபாங்கிற அந்த ஃபீஸோட. குடும்பத்தின் ஏழ்மை, பொருளாதார சூழல் மகனின் கல்வியை பாதித்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்துடன் இருந்ததற்கு தற்போது கைமேல் பலன் கிடைத்திருப்பதாக பாரதியின் தாய் சரஸ்வதி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். என்னைக்கு UPSC படிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சதோ அன்னைக்கு எந்த இடைஞ்சலும் அவனுக்கு வராம பாக்குறதா என்னோட. ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் வேற எதுவுமே அவனால செய்ய முடியாது. நீ என்ன படிக்கணும்னு நினைக்கியோ அதை செஞ்சுக்கோ, என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் என்னால செய்யற அளவு முடிவேன். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம, குடும்ப சூழ்நிலையும் சரி, வெளியில ஒருத்தவங்க சொல்றதுதான் சரி, பொருளாதார சூழ்நிலை, மனசை பாதிக்க எதுவுமே வராம பாத்துக்கிட்டதுல ரொம்ப கவனமா இருந்தேன். கல்விக்கு ஏழ்மை தடையில்லை என்றும் கல்வி மூலம் ஏழ்மையிலிருந்து மீளலாம் என்பதற்கும் பாரதி நிகழ்கால சான்றாக மாறியிருக்கிறார். நியூஸ்18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பொன்மணியுடன் செய்தியாளர் சிவமணி.